வணக்கம் குட்டீஸ். கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு அழகான கிராமத்துக்கு பக்கத்துல அடர்த்தியான காடு இருந்தது. அந்த காட்டுல ஒரு யானை குட்டி வாழ்ந்து வந்தது. அதோட பேரு அப்பு. அப்புக்கு ரொம்ப நல்ல மனசு, ஆனா கூச்ச சுபாவம் அதிகம். அதனால அப்பு தனியாவே இருந்தது. அப்புக்கு இருந்த ஒரே நண்பன் சின்னு. சின்னுவுக்கு அப்புவ பத்தி ரொம்ப நல்லா தெரியும். சின்னு அடிக்கடி காட்டுல இருந்து கிராமத்துக்கு போறத வழக்கமா வைத்திருந்தது. சின்னுக்கு கிராமத்துல நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. இது ஒரு பிரகாசமான காலை. ஏன்னா இது கிறிஸ்துமஸ் வரப்போகும் காலம். கிராமத்துல எல்லா வீடுகளிலும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எல்லா வீதியிலும் நட்சத்திரம் மின் விளக்குகள் ஆரம்பிச்சது. நட்சத்திர ஒளியால அந்த கிராமமே பிரகாசமா இருந்தது. அங்க உள்ள குழந்தைகள் எல்லாரும் மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருந்தாங்க. சின்னு வழக்கம் போல காலையில எழுந்து கிராமத்துக்கு விளையாடப் போக தயாரானுச்சு. போற வழியில நம்ம அப்புவை பார்த்தது. அப்புவையும் தன் கூட கிராமத்துக்கு விளையாட கூட்டி போக ஆசைப்பட்டுச்சு. காலை வணக்கம் அப்பு. காலை வணக்கம் சின்னு. சின்னு அப்புவை பார்த்து சிறிது நேரம் யோசித்தாள். அப்பு எப்போதும் தனியாகத்தான் இருக்கிறான் என்று அவளுக்குத் தோன்றியது. இது கிறிஸ்துமஸ் காலம். கிராமம் முழுவதும் நட்சத்திரங்களாலும் விளக்குகளாலும் அழகாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அப்புவையும் அழைத்துச் சென்றால் நல்லா இருக்கும் அல்லவா என்று சின்னு மனதில் நினைத்தாள். அதனால் சின்னு மெதுவாக அப்புவின் அருகில் வந்தாள். அன்போடும் மென்மையான குரலிலும் அவனிடம் பேசினாள். நான் கிராமத்துக்கு போய் சுத்தி பார்க்க போறேன். நீயும் வரியா? இல்ல சின்னு, நீ போயிட்டு வா, நான் இன்னொரு நாள் வரேன். நீ எப்பவும் இப்படித்தான் சொல்ற, ஆனா ஒரு நாள் கூட வரமாட்டே. நான் வந்தா அங்க உள்ள குழந்தைகள் எல்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடுவாங்களே. நீ அவங்களிடம் நட்பாக பழகினா அவங்க பயப்பட மாட்டாங்க. இல்ல சின்னு, எனக்கு அவங்களை எல்லாம் பார்த்தாலே கூச்சமாயிருக்கு. சரி விடு, நான் கிராமத்துக்கு போய் வந்து வரேன். இப்போ கிறிஸ்துமஸ் வரே போகுது. அங்கே எல்லாரும் நட்சத்திரத்தை மின்ன வைத்துக் கொண்டாடுவாங்க. என்ன நட்சத்திரமா? அது வானத்துல மட்டும்தானே இருக்கும். கிறிஸ்துமஸ்ல எல்லா வீடுகள்லயும் நட்சத்திரம் வச்சிருப்பாங்க. நீ என் கூட வரியா? நாம போய் பார்க்கலாம். சின்னு சொன்ன நட்சத்திரங்களைப் பற்றி கேட்ட அப்புவிற்கு ரொம்ப ஆச்சரியமாயிருந்தது. அந்த நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் என்று அப்புவிற்கு ஆசை ஏற்பட்டது. சரி, வரேன். ஆனால் நான் காட்டு எல்லையிலே நின்னுப்பேன். கிராமத்துக்குள்ள வரமாட்டேன். சரி வா, போகலாம். அப்புவும் சின்னுவும் கிறிஸ்துமஸ் நட்சத்திரங்களை பார்க்க கிராமத்தை நோக்கி புறப்பட்டார்கள். நம்ம அப்பு காட்டோட எல்லையிலே இருந்து கிராமத்துல உள்ள கிறிஸ்துமஸ் நட்சத்திரங்களை பார்த்துச்சு. கிராமத்துல எல்லா வீடுகள்லயும் வண்ண வண்ண கிறிஸ்துமஸ் நட்சத்திரங்கள் தொங்கவிடப்பட்டிருந்துச்சு. அந்த நட்சத்திரங்கள் பார்க்க ரொம்ப அழகாவும் மினுமினுப்பாவும் இருந்துச்சு. கிராமத்துல உள்ள தேவாலயத்துல ஒரு பெரிய தங்க நிற நட்சத்திரம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நட்சத்திரம் வீடுகள்ல உள்ள நட்சத்திரத்தை விட ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் மினுமினுப்பாகவும் இருந்துச்சு. நம்ம அப்பு
தேவாலயத்துல உள்ள அந்த பெரிய தங்க நிற நட்சத்திரத்தை பார்த்துச்சு. அந்த நட்சத்திரம் அப்புக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நட்சத்திரம் ரொம்ப பெருசா அழகா இருக்குல்ல சின்னு. அது தேவாலயத்துல உள்ள நட்சத்திரம், அழகா இருக்கும். அந்த நேரம் கிராமத்திலே உள்ள குழந்தைங்க எல்லாரும் தேவாலயத்திலே வைக்கப்பட்ட பெரிய தங்க நிற நட்சத்திரத்தை பார்க்க வந்தாங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் அந்த பெரிய தங்க நிற நட்சத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழந்தைகளுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் அப்பு, அந்த பெரிய நட்சத்திரம் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த இரவு கிராமம் முழுவதும் பலத்த காற்று வீசியது. மரங்கள் மெதுவாக ஆடியன. காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவாலயத்தின் மேல் இருந்த தங்க நட்சத்திரம் கீழே விழுந்து காட்டுக்குள் போய் விழுந்தது. அடுத்த நாள் காலை குழந்தைகள் தேவாலயத்திற்கு வந்தார்கள். அங்கே பார்த்தபோது தங்க நட்சத்திரம் இல்லாததை குழந்தைகள் கவனித்தார்கள். அதை பார்த்ததும் குழந்தைகள் எல்லாரும் மிகவும் சோகமடைந்தார்கள். சின்னு எல்லாவற்றையும் கவனமாக கவனித்தாள். குழந்தைகள் தேடி வருந்துவதை அவள் பார்த்தாள். உடனே சின்னு காட்டுக்குள் பறந்து சென்று அப்புவிடம் சென்றாள். அப்போ உனக்கு தெரியுமா, நேற்று பலமா காற்று அடிச்சதால தேவாலயத்துல உள்ள பெரிய நட்சத்திரம் பறந்து போயிட்டான். அச்சச்சோ, அது ரொம்ப அழகா இருந்துச்சே. குழந்தைகள் கண்டுபிடிச்சாங்களா? குழந்தைகள் கிராமத்துல எல்லா இடத்துலயும் தேடினாங்க. ஆனா அந்த பெரிய நட்சத்திரம் கிடைக்கவே இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு சின்னு. ஒருவேளை அது நம்ம காட்டுக்குள் பறந்து வந்து இருக்கலாம் இல்லையா? வா சின்னு, நம்ம காட்டுக்குள் போய் தேடலாம். அப்புவும் சின்னுவும் காட்டுக்குள்ள போய் தேடினாங்க. அங்கே பாரு, ஏதோ ஒளிருது. ஆஹா, அந்த நட்சத்திரம் அங்கே இருக்கு பாரு சின்னு. நாம் அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் சின்னு. அப்போ உனக்குத்தான் இந்த பெரிய நட்சத்திரம் ரொம்ப பிடிக்குமே. இத நீயே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட. சின்னு, கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் இந்த நட்சத்திரம் இல்லாம கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாது. அவங்க எல்லாரும் சோகமா இருப்பாங்க. அதனால இதை நாம அவங்களிடமே கொண்டு போய் கொடுத்து விடலாம். அப்போ உனக்கு நல்ல மனசு. நீயே கிராமத்துக்கு வந்து குழந்தைகளிடம் குடு. குழந்தைகள் என்னை பார்த்து பயப்பட மாட்டாங்களா? மாட்டார்கள். நீயும் வா, நாம் சீக்கிரம் போகலாம். அவர்கள் எல்லாரும் வருத்தமா இருப்பாங்க. சரி வா, போகலாம். அப்புவும் சின்னுவும் நட்சத்திரத்தை கிராமத்துக்கு கொண்டு வந்தாங்க. நட்சத்திரத்தை கொண்டு வந்த அப்புவுக்கும் சின்னுவுக்கும் குழந்தைகள் கிறிஸ்துமஸ் கொண்டாட அழைத்தார்கள். அவர்களை பழங்கள் கொடுத்து வரவேற்றார்கள். மீண்டும் கிராமத்தில நட்சத்திரத்தின் ஒளியால் மினுமினுத்தது. குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. கிராமம் விழா கோலம் பூண்டுச்சு. கிறிஸ்துமஸ் என்றாலே அன்பும் உதவியும் தான். மேரி கிறிஸ்துமஸ் நண்பர்களே, இந்த அழகான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை பை கிட்ஸ். See you soon.